செட்டிநாடு மசாலா வறுத்து தான் முட்டை குழம்பு செய்ய போகிறோம். இந்த முட்டை குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு செட்டிநாடு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு முட்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா கம்மாகமான வாசனை உள்ள வறுத்தரைச்சு அந்த குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்துடலாம். 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அன்னாச்சிப்பூ, சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து வறுத்துடலாம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே